தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அனுராதபுரம் சிறுமி துஷ்பிரயோகம், தேரருக்கு எதிரான வழக்கில் திருப்பம். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரபல உணவகத்திற்கு 9.5 லட்சம் ரூபாய் அபராதம். யாழில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கண்ணீருடன் போராட்டம். கள்ளக்காதலியை உல்லாசத்திற்கு அழைத்து தொழிலாளி செய்த கொடூர செயல். தேர்தல் வழக்கு, முதலமைச்சர் விஜய்க்கு அபராதம், நீதிமன்றம் எச்சரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்திலிருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறும், காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்டுத் தருமாறும் கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற சர்வதேச காணாமல் போனோர் தின நிகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்தே மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தமது நீண்டகால கோரிக்கையான தங்களது உறவுகளின் நிலை குறித்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். குறிப்பாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஊடாக வழங்கப்படும் இழப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும், தமது உறவுகளுக்கான மரண சான்றிதழ்களும் தங்களுக்கு தேவையில்லை என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இராணுவத்தினரிடம் தமது உறவுகளை ஒப்படைத்ததாக கூறி அவர்களின் தற்போதைய நிலை குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமது உறவுகள் தொடர்பில் உண்மை மற்றும் நீதியே தங்களுக்கு தேவை எனவும், இழப்பீடு அல்லது மரண சான்றிதழ் வழங்குவதன் மூலம் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன்போது தமது உறவுகளை மீட்டுத் தருமாறு கோரி சிலர் கதறி அழுததால் போராட்டம் நடைபெற்ற பகுதியில் உணர்வுபூர்வமான சூழல் ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் பதற்றமான நிலையும் காணப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் சர்வதேச ரீதியிலும் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர். இதேவேளை சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச மாநாடொன்று நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள பிரபல சைவ உணவகத்தில் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற குற்றத்திற்காக 9,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உணவகத்தில் அதிகூடிய விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்படுவதாக யாழ் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் விலை அதிகமாக விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனையடுத்து குறித்த உணவகத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது உணவக உரிமையாளருக்கு 9,50,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் அபராத பணத்தினை செலுத்த தவறின் 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்படும் என உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை குறித்த உணவகத்தில் முன்னரும் அதிகூடிய விலைக்கு குடிநீர் விற்ற குற்றத்திற்காக நீதிமன்றத்தினால் அபராதம் அறவிடப்பட்ட நிலையில் மீண்டும் அதே குற்றத்தை புரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சிறுமி துஷ்பிரயோகம் தொடர்பாக பல்லிகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான வழக்கில் சான்றாக கைப்பற்றப்பட்ட படுக்கை விரிப்பில் சந்தேக நபரினது விந்து காணப்பட்டதாக அரசாங்க பகுப்பாய்வாளர் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளார்.
இருப்பினும் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்ட முடியிழைகள் சந்தேக நபரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக கூறப்படும் சிறுமியினதோ அல்லது வேறொரு பெண்ணினதோ அல்ல என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த விரிப்பில் இரத்த கரைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தன்னை வன்புணர்வு செய்த தேரர் தனது படுக்கையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு விரிப்பை கொண்டு விந்தை துடைத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கை நீதிமன்ற பதிவேட்டில் இணைக்கப்பட்டது. இந்த அறிக்கையின் நகல் சட்டமா அதிபருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தன்னை வன்புணர்வு செய்த தேரர் தரையில் சிந்திய விந்தை படுக்கையின் அடிவாரத்தில் இருந்த விரிப்பை கொண்டு துடைத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் நெட்டம்புவ காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்ததால் விசாரணையின் போது காவல்துறையினரால் அந்த விரிப்பு கைப்பற்றப்பட்டு அரசாங்க பகுப்பாய்வாளரின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. தேரரின் அறை படுக்கை மற்றும் அந்த விரிப்பு உள்ளிட்ட அறையில் இருந்த பொருட்களை பாதிக்கப்பட்ட பெண் அடையாளம் காட்டியிருந்தார். அனுராதபுரம் காவல்துறையின் உதவியுடன் கம்பகா பிரிவு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரிவின் பொறுப்பதிகாரி காவல் ஆய்வாளர் வினிசியா பிரேமரத்ன மற்றும் காவல் ஆய்வாளர் வசுந்தரா குணரத்ன ஆகியோர் அடங்கிய காவல்துறை குழுவினர் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டனர். சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக காத்திருக்கும் நிலையில் இவ்வழக்கு அனுராதபுரம் நீதவான் பசிந்து விக்ரமரத்னவரால் 2027 ஜனவரி 8 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கர்நாடக மாநிலம் துமகூரு மாவட்டம் குப்பி தாலுகா செங்காவி கிராமத்தில் 50 வயதுடைய பெண்ணொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு அவரது உடல் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்காவி கிராமத்தை சேர்ந்த லட்சுமி தேவம்மா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். திருமணமான லட்சுமி தேவம்மா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அவரை பிரிந்து தனியாக வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆழ்துளை கிணறு தோண்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்த அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவருக்கும் இடையிலான தொடர்பு நெருக்கமாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனிடையே லட்சுமி தேவம்மாவிற்கு 29 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் இதனை அறிந்த நாகராஜ் அவரை கண்டித்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் இளைஞருடனான தொடர்பை அவர் தொடர்ந்ததாக கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த நாகராஜ் ஆழ்துளை கிணறு தோண்டும் பணி இடம்பெற்ற தோட்ட பகுதிக்கு லட்சுமி தேவம்மாவை வருமாறு அழைத்துள்ளார். அங்கு இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நாகராஜ் உருட்டுக்கட்டையால் லட்சுமி தேவம்மாவின் தலையில் தாக்கியதாகவும் இதில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சடலத்தை தோட்டத்தின் மறைவான பகுதிக்கு எடுத்து சென்று தீ வைத்ததாகவும் சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மறுநாள் காலை தோட்டத்தின் உரிமையாளர் பாதி எரிந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் கிடப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக துமகூரு அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகராஜை கைது செய்துள்ளதுடன் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. செங்காவி கிராமத்தில் இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி எதிர்வரும் வியாழக்கிழமைக்குள் மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் R.D. சேகர், இனிகோ இருதிராஜ் மற்றும் வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த 2 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு குறித்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நீதியரசர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த தருணத்தில் தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யவிருப்பதாகவும் அதற்கு 2 வாரங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தரப்பிலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதியரசர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. கடந்த முறை வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டிருந்தேன் என்றார். இதைத் தொடர்ந்து 2 வார கால அவகாசம் வழங்க மறுத்த நீதியரசர் எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வரை அவகாசம் வழங்கினார்.
அதற்குள் நிராகரிப்பு மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.